வணக்கம். வணக்கங்க. என் பேர் ராயப்பன். என் மனைவி வசந்தாமணி. நாங்கள் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியிலேருந்து வசிக்கிறோம். என் மனைவிக்கு கொஞ்ச நாளாக கை கால் இப்படி மடக்க முடியாது, எழுந்திருச்சு நல்லா நடக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தபோது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கிலீஷ் மருத்துவமெல்லாம் பார்த்தோம். அது சரியாக குணமாகலை. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா மதுரை மாவட்டம் பறவை அப்படிங்கிற ஒரு ஊரில் தயா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல டாக்டர் ஆர் ரமேஷ் சார் அவர் மூலிமா எங்களுக்கு ஆயுர்வேத சிகிச்சை கொடுத்தாங்க. அவர்கிட்ட போகும்போது தெரிஞ்சது இது ஒரு முடக்குவாதம், நீங்கள் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து ஒரு 30 நாள் தங்கியிருந்து, நல்ல வசதியாக இருந்தது. தங்கியிருந்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் சிறப்பாக செய்து கொடுத்தாங்க. அந்த 30 நாள் முடியும் போதே மனைவி எழுந்திரிச்சு நடக்கிறது, நல்லா கை கால் மடக்கிறது, கை தூக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டில் நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. அதை தொடர்ந்து ஒரு 3 மாதமாக நாங்கள் இப்போ மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போது வீட்டு வேலை, துணி துவைக்கிறது, சாப்பாடு செய்கிறது, வீடு பெருக்கிறது அத்தனையுமா அவங்களே செஞ்சுக்கிறாங்க. முதல் செய்ய முடியாது, அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ நல்ல ஒரு சூழ்நிலை பழைய மாதிரி ஆகிட்டாங்க. இதுபோன யாராவது ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். டாக்டர் சார் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து நம்மளுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க. அதே போல் நம்மளுக்கு நல்ல பஸ் வசதிகளும் இருக்குது. மதுரையிலேருந்து 8 கிலோமீட்டர் தான் பறவை. திருப்பூர்லேருந்து வரலாம், பறவையில் இறங்கிக்கலாம். நல்ல ஒரு சௌகரியமான இடம் தான் அந்த இடம். பறவை அப்படிங்கிற இடத்துல பஸ்ஸால் இறங்கி நாம் கற்பகம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அருகில் இந்த ஹாஸ்பிட்டல் தயா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்குது. அங்கே வந்தாலே கேட்டாலே சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலை நீங்கள் அணுகி நீங்கள் தாராளமாக சரி பண்ணிக்கலாம். எங்களுக்கு குணமாயிடுச்சு. டாக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். இப்போ கையில் நல்லா துவக்க முடியுதுங்க. கை இப்படி விரிக்க முடியுது, இப்படி துவக்க முடியுது. கீழையும் கூட உட்காராமல் வந்தேன். இப்போ நல்லா இருக்குது. நீங்களும் பாருங்க, எல்லாத்துக்கும் குணமாயிடுது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. சார் நல்லா பார்த்து விடுவார், நல்லா கவனிப்பாங்க. எல்லாமே நல்லா போயிடும். இப்போ நான் பாதிப்பை இப்போ நல்லா இருக்குது எனக்கு. நீங்கள் பாருங்க, நல்லா பார்ப்பாங்க, நல்லா இருக்கலாம். நன்றி. நன்றிங்க.